நீ தேவனுக்கு பயந்த மனுஷனா இருந்தால் உன் சந்ததி உனக்கு பயந்திருக்கும். நீ கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவனா இருந்தால் உன் சந்ததி உனக்கு முன்பாக உண்மையா இருக்கும். நீங்க கொஞ்சம் சம்பாதிங்க, ஆனா உண்மையா இருங்க, உன் சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும். உன்னுடைய சந்ததியார் உன்னை புகழ்வார்கள், என் தகப்பன் எங்களை உண்மையும் உத்தமமாய் வளர்த்தார்கள் என்று சொல்வார்கள். வருகிற கொஞ்சம் சம்பளத்தை ஒருவேளை உன்னால் நல்ல சாப்பாடு கூட கொடுக்க முடியாது. உன் பிள்ளைகளுக்கு நல்ல புது புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியாது. எல்லா பிள்ளைகளும் வாங்கி விளையாடுற மாதிரி பெரிய பெரிய வீடியோ கேம்ஸ் வாங்கி விளையாட முடியாது. ஆனாலும் உன் பிள்ளைகள் உன்னை புகழ்வார்கள். காரணம் என்ன தெரியுமா? எங்க அப்பா என் கஷ்டத்துல என்ன வளர்த்தாரு, அவர் கொஞ்சம் சம்பாதிச்சாலும் உண்மை உள்ள மனுஷன், அந்த ஊர்ல எங்க அப்பாவுக்கு நல்ல பேரு அப்படின்னு சொல்லி. அதே நேரத்துல நீ மற்றவர்களுடைய வயிற்றிலையும் வாயிலையும் அடிச்சு பணத்தை சம்பாரிச்சு பிள்ளைய நல்லா வளர்த்து ஆடம்பரமா படிக்க வச்சு உன் பிள்ளைகளுடைய முடிவை பார், உன் பிள்ளை உனக்கு அடங்காது, உன் பிள்ளை உனக்கு கீழ்படியாது. ஏன்? எங்க அப்பா அவர் எப்படி சம்பாதிச்சாரு எனக்கு தெரியும்பா. உன் பிள்ளை அதை செலவு பண்ணும்போது எப்படி சொல்லுவான்? அசால்ட்டா செலவு பண்ணுவான், அதை பத்தி கவலைப்படாம செலவு பண்ணுவான். ஆனா நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொடுக்கிற காசை பாரு, உன் பிள்ளைகள் 199 பேர் சொல்றேன், ஒரு சிலது மாறி இருக்கிறது, 199 பிள்ளைகள் சொல்றேன், அந்த பணத்தை பார்த்து பார்த்து செலவு பண்ணுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? எங்க அப்பா எனக்கு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்கிறார். அதை அவங்க பார்க்கும்பொழுது அந்த உன்னுடைய உண்மை உன் பிள்ளைகளுக்குள்ளே வரும். அதுதான் ரொம்ப முக்கியம்.